நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களின் விரைவான மற்றும் வெளிப்படையான தீர்வுக்காக ஒரு செட்டில்மெண்ட் சாஃப்ட்வேர் தேவை என்பதை நீதி அரசும் ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக மார்னிங் ஸ்டார் பயிற்சியாளர் திரு சுரேஷ் அவர்கள் உருவாக்கியிருக்கும் செட்டில்மெண்ட் சாஃப்ட்வேர் போலவே உருவாக்கிட அரசு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டிருக்கும் சூழலில் அரசால் உருவாக்கப்படும் சாஃப்ட்வேர் நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்கள் உருவாக்கிய சாஃப்ட்வேர் நீதிமன்றத்தின் முன்பாக இருக்கட்டும் என்று 28/10/2025 அன்று நீதிமன்ற உத்தரவில் நீதியரசர் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் இந்த சாஃப்ட்வேரை முடக்கும் நோக்கத்தில் சில சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பொதுத்தளங்களில் இந்த சாஃப்ட்வேரை வேண்டாம் என்று நீதியரசர் சொல்லிவிட்டதாக நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக விமர்சித்தும் பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்பியும் வருகின்றார்கள். இதோ தேனி சங்கத்தை சார்ந்த மணிகண்டன் அவர்களின் பொய்யான குற்றச்சாட்டுகளை கேளுங்கள். பேசுவது மணிகண்டன். நண்பர்களே, கீழே ஒரு ஈஸி ஒன்று நான் போடுறேன். சுமார் 17 ஏக்கர் 40 சென்ட் விற்கப்பட்டிருக்கு. இது எது அப்படின்னா மக்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது யார் பேர்ல கம்பெனி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மார்னிங் ஸ்டார் சுரேஷ் பேர்ல அந்த கம்பெனியில் இதுவும் ஒரு பார்ட்டு. இப்போ எல்லா வழக்கிலையுமே நீதிமன்றத்தில் ஒரு கபட நாடகங்கள் ஆடுறாங்க. என்ன அப்படின்னா மார்னிங் ஸ்டார் சுரேஷ் அப்படின்னு சொல்றவர் ஒரு ஆப் வச்சிருக்காரு, அது மூலியமா மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணலாம், அவரையும் சேர்த்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டைம் தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கோர்ட்ல காட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் எஃப்ஐஆர்லேருந்து வந்த ஒரு அக்யூஸ்டு கிட்டத்தட்ட 1000 கோடி 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி போட்டு மக்களை ஏமாற்றப்பட்டதில் லிஸ்ட்டில் அவர் இருக்கார். முக்கியமாக நீங்கள் வச்சு பார்க்கணும், எஃப்ஐஆருக்கு அப்புறம் 17 ஏக்கர் 40 சென்ட் கம்பெனிலேருந்து விற்கப்பட்டிருக்கு. இதை பற்றி இத்தனை நாள் மீட்டிங் போட்டு நான் அதை விற்றேன், இதை விற்று தான் நான் தின்னேன், இதை விற்று எங்கள் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அது ஏன்னா செஞ்சது மிகப்பெரிய தவறு. இந்த தடவை கோர்ட்டில் இந்த மாதிரி தான் சீன் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்களாம் ஒரு ஆப் வச்சுருக்கோம், பயங்கரமாக செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டு. மக்கள் சொத்தை தெரியாமல் விற்றுட்டு மக்கள்கிட்டே நான் உனக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னா இது எப்படி? இது வெட்ட வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம குரூப்பில் போடுறோம். அடுத்த ஹியரிங்கில் இந்த சொத்துக்கள் எல்லாமே விற்கப்பட்டிருக்கு. இவர் தான் இந்த மார்னிங் ஸ்டாரில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இது சட்டப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இவர் மேலே ஒரு பெயில் கன்செஷன் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ நான் பதிவிடுறேன். கீழே பாருங்கள், 17 ஏக்கர் 40 சென்ட் இந்த பணத்தெலாம் எடுத்துகிட்டு போய், ஆனால் வெளியே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை சொல்லையுமா கோர்ட்டுக்குள்ளே வரும்போது வைக்கும்போது பெரிய ஒரு கவர்னர் மாதிரி போயிட்டு நடத்துறதே தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே செய்கிறது எல்லாமே ஃப்ராடுத்தனம் தான், பித்தலாட்டம் தான், ஏமாற்றம் தான். அதாவது ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. அதனால இதையும் நம்ம கோர்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கோர்ட்டுக்குள்ள மீண்டும் மக்களுக்கு தீர்வு கொடுக்குறேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்ப கோர்ட்டையும் ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீதியரசர் வரசகோவிச் சாருடைய நாலேஜ் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த ஈஸி எடுத்துருக்கோம். இது மட்டும் கிடையாது, இது மாதிரி அவர் ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ் வித்துருக்காரு. அதுல முதல்ல ஒரு ஈஸி உங்களுக்கு போடுறோம். மிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அடுத்து நாங்கள் கோர்ட்ல சப்மிட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். சப்மிட் பண்ணி கண்டிப்பாக இந்த விஷயத்தை கோர்ட் நாலேஜுக்கு தெரியப்படுத்தணும். இதனால தான் நம்ம எந்த ஒரு சங்கத்தையும் சாராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாமே லீடருக்கு முட்டு கொடுக்குறாங்க. நம்ம லீடர் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால தான் நம்ம யாரையும் சாராமல் தனிச்சு நிற்கிறோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த வழி தான் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். நியோமேக் தேனி சங்க மணிகண்டன் அவர்களுக்கு தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்கள் பற்றிய உங்களின் பதிவுக்கு எங்களின் பதில் பதிவு இது. சில கேள்விகளும் செய்திகளும். நீங்கள் 17 ஏக்கர் 40 சென்ட் மக்களுடைய சொத்தான ஒரு நிலம் விற்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய் செய்தியை பரப்புகிறீர்கள். அதற்கான சான்று என்று ஒரு ஈசியையும் வெளியிட்டு இருக்கிறீர்கள். மேலும் இதற்கு முன்பான ஒரு நீதிமன்ற வாதத்திலும் மதுரையை மையமாக கொண்டு இயங்கும் எம்ஸ்டார் அமைப்பில் இருக்கும் 4000 குடும்பங்களும் ஏஜெண்டுகள் தான் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பினீர்கள். பல ஆயிரம் பேர்களின் வாழ்வுரிமை காக்கும் பொருட்டு ஒரு சங்கத்தை வழிநடத்தும் தலைமை பொறுப்பில் இருக்கும் நீங்கள் எது உண்மை என்று தெரியாமல் இப்படி தவறான பொய்யான தகவல்களை பரப்புவது ஒரு அயோக்கியத்தனம். நீங்களும் பல்லாயிரக்கணக்கான முதலீட்டாளர்களில் ஒருவர் தானே. நீங்கள் சரியான ஒரு பாதையை காட்டுவீர்கள் என்று பல ஆயிரம் நபர்கள் உங்கள் பின்னால் உங்களது தலைமை சரியான ஒன்றாக இருக்கும் என்று உங்களை நம்பி வந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பேசுவது பொய்யும் புரட்டும். நீங்கள் நடந்து கொள்வது உங்களை நம்பி உங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு எதிராகவும் நிறுவனத்திற்கு சார்பாகவும் தரக்குறைவான நடவடிக்கைகளாக இருக்கிறது. உண்மையில் உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட ஈசி பற்றிய அறிவு இருந்திருந்தால் அல்லது ஒருவர் மீது இப்படி பொது
பொதுவெளியில் குற்றம் சாட்டும் முன்பு சரியான ஆதாரம், அதாவது 100% நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரம் இருக்க வேண்டும் என்ற அறிவு இருந்திருந்தால் இதில் திரு தூத்துக்குடி சுரேஷ் அவர்களின் மீதான இந்த பொய்யான குற்றச்சாட்டை பரப்பி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் செய்யும் இந்த வேலையானது எல்லா முதலீடுகளும் மூழ்கி போவதற்கான வேலையை செய்கிறீர்கள். ஏனென்றால் திரு சுரேஷ் அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்குமான தீர்வை கொடுக்கும் சாப்ட்வேரையே முன்வைக்கிறார். அவரை எதிர்க்கும் எந்த ஒரு சக்தியும் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் எதிரான சக்தியே. அதில் நீங்களும் முக்கியமான நபர். அந்த எதிரான சக்தியில் நீங்களும் முக்கியமான நபர். நியோமேக்ஸின் டாப் திருடர்களான கமல் மற்றும் பாலா பல ஷெல் கம்பெனிகள், அதாவது கூட்டு நிறுவனங்களை உருவாக்கி நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஷெல் நிறுவனம் என்றால் என்ன? நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர்கள் பாலாவும் கமலும் ஒரு நிறுவனத்தில் இயக்குனர் பொறுப்பு என்றால் என்ன என்று அறிந்த மற்றும் அறியாத நபர்களை இணைத்து கொண்டு பல ஷெல் நிறுவனங்களை உருவாக்கி பண பரிவர்த்தனைகளையும் வங்கி பரிவர்த்தனைகளையும் அவர்களே செய்து வந்திருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களின் பெயர்களில் சொத்துக்களை வாங்கும் மற்றும் விற்கும் வேலைகளையும் கமலும் பாலாவும் அவர்கள் நியமிக்கின்ற பினாமி நபர்களுமே செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? சில உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சில ஆண்டுகள் நல்ல முறையில் நடந்து வந்த நியோமேக்ஸ் நிறுவனம் கொரோனா காலத்திற்கு பிறகு மேனேஜிங் டைரக்டர்களான பாலா மற்றும் சார்லஸ் போன்ற நிர்வாகத்திற்குள் பெரிய அளவில் மோசடியில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்து பாலாவை வலிமையாக எதிர்த்தவர் தான் எங்கள் ஜோனல் ஹெட் திரு சுரேஷ் அவர்கள். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி மக்களின் முதலீடுகளை திரும்ப கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். கண்ணில் பட்ட ரீஜனல் ஹெட், ஜோனல் ஹெட், டைரக்டர் என்று எல்லோரிடமும் நிர்வாகம் சரியில்லை, மோசடிகள் நடக்கிறது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த நிலையில்தான் மார்னிங் ஸ்டார் ரியல் எஸ்டேட் பயிற்சி என்ற பெயரில் ஏஜென்ட்டுகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து வந்தார் திரு சுரேஷ் என்பது தேனி மணிகண்டனுக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலையில்தான் சேர்மன் கமலக்கண்ணனும் பத்மநாபனும் தலையிட்டு திரு சுரேஷ் அவர்களிடம், உங்களுக்கும் பாலாவுக்கும் பிரச்சனை வேண்டாம், நாங்கள் உங்களுக்கான முதலீடுகளை பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் என்றும் உங்களுக்கு தனியாக ப்ராஜெக்ட் எடுத்து தருகிறோம் என்றும் வாக்குறுதி கொடுத்து அதற்காக நோவா ஸ்கொயர் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனம் உருவாக்குவதாகவும், இயக்குனரான பாலாவின் நிர்வாகத்தை விரும்பாதவர்களும் கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்களான இருவரையும் இந்த நிறுவனத்தில் இயக்குனர்களாக உங்களோடு சேர்த்துக் கொள்கின்றோம் என்று கூறி பணம் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளை பத்மநாபன் பார்த்து கொள்வதாகவும் கூறி 21/6/2022 தான் நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ஷெல் நிறுவனமான நோவா ஸ்கொயர் நிறுவனம் துவக்கப்பட்டது. தூத்துக்குடி மண்டலத்தை சார்ந்த முதலீட்டாளர்களுக்கென்று தனி ப்ராஜெக்ட் என்று சொல்லி ராமேஸ்வரம் மண்டபம் கிராமத்தில் நிலம் எடுத்தார்கள். முழுக்க தூத்துக்குடி மண்டலத்திற்கான ப்ராஜெக்ட் என்று கமல் சொன்னதால் தூத்துக்குடி முதலீட்டாளர்கள் முதலீடு செய்தோம். ஆனால் கமலும் பாலாவும் சேர்ந்து திட்டமிட்டே எங்களையும் எங்கள் ஜோனல் ஹெட்டையும் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது எங்களுக்கு. உங்களுக்கு சில கேள்விகள். தூத்துக்குடி சுரேஷ் அவர்கள் விற்றதாக நீங்கள் குற்றம் சாட்டிய அந்த நிலம் எந்த நிறுவனத்தின் பெயரில் இருக்கிறது? அந்த நிறுவனத்திற்கு எத்தனை டைரக்டர்கள் உங்களுக்கு தெரியுமா? அதில் அந்த ஈசியில் எந்த டைரக்டருடைய பெயர் நிலத்தை விற்றதாக பதிவாகி இருக்கிறது? அந்த நிலத்தில் விற்பனையான எந்த இடத்திற்காவது திரு சுரேஷ் விற்றதற்கான சான்று இருக்கிறதா? மற்ற இரு டைரக்டர்களின் பெயர்களை லாபகமாக மறைத்து திரு சுரேஷ் அவர்களின் பெயரை மட்டும் பதிவிட்டதன் உள்நோக்கம் என்ன? இதை நீங்களே உங்கள் சுய அறிவில் செய்கிறீர்களா அல்லது நிறுவன தலைவர்கள் சுரேஷ் அவர்களின் சாப்ட்வேரை முடக்க உங்களை பொய் செய்தியை சொல்லச் சொல்லி தூண்டுகிறார்களா? ஒரு சாப்ட்வேர் மூலம் மக்களுக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்று போராடும் திரு சுரேஷ் அவர்களை முடக்க நீங்கள் செய்யும் இந்த சூழ்ச்சி உங்களை நம்பி இருக்கும் மக்களுக்கு எதிரானதாக உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லது தெரிந்தே இந்த துரோகத்தை செய்கிறீர்களா? நிறுவன தலைவர்களுக்கு இது சார்பானதா இல்லையா? இது நிறுவன தலைவர்களுக்கான சார்பு நிலை தானே நீங்கள் செய்யும் இந்த ஈன வேலை. தேனி சங்க உறுப்பினர்களே, இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். திரு சுரேஷ் அவர்கள் வைத்திருக்கும் ஆப் ஆனது ஒரு தேவையில்லாத பிம்பம் என்று முடிவு எடுக்க நீங்கள் யார் மணிகண்டன்? அதை மக்கள் மன்றம் முடிவெடுத்துக் கொள்ளும். மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். உங்களை போன்ற திரு சுந்தர் தியாகராஜன் போன்ற நபர்கள் நிறுவன தலைவர்களோடு இணைந்து நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் போலியான தலைமைகளான நீங்கள் இந்த ஆப்பிற்கு சான்றிதழ் வழங்க தேவையில்லை. நீர் முதலீட்டாளர்களின் உண்மையான பிரதிநிதி என்றால் இந்த நிலம் யாரால் விற்கப்பட்டது என்று தைரியமாக வெளியில் சொல்லுங்கள். நீர் சொன்ன வார்த்தைப்படி கோர்ட்டில் இதை ஒரு வழக்காக ஆக்கி அதன் தீர்ப்பை எந்த உமது பித்தலாட்டமும் இன்றி வெளியிட வேண்டும். அப்போது தெரிந்துவிடும் இந்த
நிலம் யாரால் விற்கப்பட்டது, நீர் யாரை காப்பாற்ற துடிக்கிறீர் என்று. சுரேஷ் அவர்கள் வெள்ளையும் சொல்லையுமாக நடமாடுவது சரிதான் என்பது மக்களுக்கு புரிந்துவிடும். அதன் பிறகு நீங்கள் அழுக்கு படிந்த சட்டை தான் போட்டுக் கொண்டிருக்க வேண்டியிருக்கும். மணிகண்டன், பித்தலாட்டமும் ஃப்ராட் வேலையும் செய்வது திரு சுரேஷ் அவர்களா, தேனி மணிகண்டனா என்பதும் உங்கள் மூலமாகவே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். மேலும் திரு சுரேஷ் அவர்களின் ஆப்பிற்கு உங்களுடைய சான்றிதழ் கேட்டு இங்கு யாரும் வரிசையில் காத்திருக்கவில்லை. ஒரு ஆப்பை ஆப் என்று கூட சொல்ல தெரியாத அளவுக்குத்தான் உமக்கு படிப்பு அறிவு இருக்கிறது. இதை தடை செய்யும் முயற்சியும் அதை முடக்கும் முயற்சியும் அதை பற்றின விமர்சனமும் உமக்கு தேவையா? இந்த ஆப்பை பற்றிய அறிவு உமக்கு என்ன இருக்கிறது? நீங்கள் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் போதும். மக்களுக்கு நடக்க வேண்டிய நல்லனவற்றை திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொரு செய்தியிலும் தேனி மக்களுக்கான உரிமையை, சொத்துக்களை மீட்டுக் கொடுப்பதை மட்டுமே ஆர்வம் கொண்டிருப்பதாக துடித்துக் கொண்டு காட்டிக்கொண்டு இருக்கும் நீங்கள் உண்மையில் சரியான மனிதர் தானா? தேனியில் உள்ளவர்கள் மட்டும்தான் துன்பத்தில் இருக்கிறார்களா? முதலீடு செய்த அத்தனை மனிதர்களுமே துன்பத்தில் தானே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தீர்வு கிடைக்க வேண்டாமா? நாங்கள் அந்த நிலத்தை எடுத்துக் கொள்கிறோம், தேனி சங்கத்திற்கு ஒதுக்குங்கள் என்று மற்ற முதலீட்டாளர்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்களே. அப்படி தேனி சங்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே நீதிபதி அவர்கள் தீர்ப்பை கொடுத்து விடுவாரா? உமக்கு அறிவே இல்லையா? இது உங்களை நம்பி இருப்பவர்களை ஏமாற்றும் ஒரு கபட முயற்சி இல்லையா? இதுதான் உங்களுடைய நல்ல தலைமையின் லட்சணமா? அந்த நிலத்தை விற்றுத்தான், அதாவது அந்த 17 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை விற்றுத்தான் இவ்வளவு நாளாக திரு சுரேஷ் அவர்கள் ஜீவனம் நடத்துகிறார் என்று நீங்கள் பதிவிட்ட அந்த செய்தி உண்மையானதுதான் என்றால், நீங்கள் அந்த சொத்துக்களை பற்றி விவரங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது உண்மையான தகவல் என்றால், அதன் முழு விவரங்களையும் வெளியிட தயாரா? அதன் டைரக்டர்கள் பற்றிய விவரங்களையும் துணிச்சலும் திராணியும் இருந்தால் வெளியிட தயாரா? நீங்கள் நேர்மையான மனிதர் தானா? 15 முறை EOWவிற்கு சொத்துக்களை அட்டாச் பண்ண சொல்லி மெமோ போட்டிருக்கின்றோம் என்று மார்தட்டி கொண்டு கொக்கரிக்கிறீர்களே, அந்த மெமோக்கள் மீது EOW ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஏதாவது அது சம்பந்தமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்ததா? அது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்படி பொய்யான தகவல்களை காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் கொடுத்து நாடகமாடினால் எப்படி அட்டாச் செய்வார்கள்? தூத்துக்குடி முதலீட்டாளர்களாகிய நாங்கள் உங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் தருகின்றோம் திரு மணிகண்டன். இல்லை என்றால் உங்களுக்காக நாங்களே அந்த தகவல்களை வெளியிடுகிறோம். எல்லா உண்மையான ஆதாரங்களையும் அப்போதாவது வெட்டி வீர பேச்சு பேசாமல் கோர்ட்டில் கொடுக்கிறீர்களா என்று பார்ப்போம். திரு மணிகண்டன், நீங்கள் எப்படி தேனி சங்கத்திற்காக, தேனி மக்களுக்காக ஒரு பொறுப்பெடுத்து போராடுவதாக காட்டிக்கொள்கிறீர்களோ, அந்த மாதிரி அல்லாமல் எங்களிடம் வாங்கி கொடுத்த எங்கள் முதலீட்டை திரும்ப பெற எங்களோடு இருந்து போராடுகிறார் திரு சுரேஷ் அவர்கள். தேனியிலோ திருச்சியிலோ வந்து உங்கள் யாரிடமும் இந்த நிறுவனத்திற்காக அவர் முதலீடு வாங்கவில்லையே. உங்கள் பகுதியில் யாரிடம் நீங்கள் முதலீட்டை கொடுத்தீர்களோ அவர்களை நடுத்தருவிற்கு கொண்டு வருவதை விட்டுவிட்டு நம் எல்லோருக்குமான தீர்வுக்காக அவர் உருவாக்கி இருக்கும் ஆப்பை குறித்து குறை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த ஆப்புக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு திரு சுரேஷ் அவர்கள் உங்க அத்தனை பேருக்குமான பெரிய ஆப்பு. உங்களை நம்பியிருக்கும் மக்களுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறீர்களா? எதுவுமே தெரியாத உங்களுக்கு இதை பற்றி கருத்து சொல்லும் தகுதி கொஞ்சமும் கிடையாது. உங்களை நம்பியிருக்கும் உங்கள் சங்கத்தைச் சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறோம். திரு சுரேஷ் அவர்களின் ஆப் பற்றி அறிந்து கொண்டால் நீங்கள் திரு மணிகண்டன் அவர்கள் எவ்வளவு தூரம் உங்களை ஏமாற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மணிகண்டன் அவர்களின் உண்மை முகம் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காகவும், கமலக்கண்ணன் மற்றும் பாலசுப்ரமணியம் ஆகிய நிறுவன தலைவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் திரு சுரேஷ் அவர்களின் ஆப் பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி வருகிறார். திரு தேனி மணிகண்டன் அவர்கள் எப்படியாவது பணமாகவோ நிலமாகவோ தங்களது முதலீட்டை மீட்டு கொடுத்து விடுவார் என்று அப்பாவித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கும் தேனி சங்கத்து உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு பதிவு இது. தேனி மணிகண்டன் வெளியிட்ட ஒரு ஆடியோவிற்கான பதில்தான் இந்த கேள்விகள். உணர்வுபூர்வமாக நாங்கள் வெளியிடும் இந்த பதிவை அணுகாமல் அறிவுபூர்வமாக இந்த விவரங்களை புரிந்து கொள்ள முன்வாருங்கள். புரிந்து கொண்டு உண்மைக்கு பின்னால் வாருங்கள். இனியும் நிறுவன சூழ்ச்சிக்கு பலியாகும் விதத்தில் பொய்யான தலைமை, அதாவது மணிகண்டன் மற்றும் சுந்தர் தியாகராஜன் போன்ற பொய்யான தலைமைகளை நம்பி ஏமாற வேண்டாம். தேனி சங்கத்து உறுப்பினர்களை நீங்கள் பாவம். ஒரு பொய்யான தலைமையை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் தலைமையான மணிகண்டனை நோக்கி ஒரு கேள்வி கேளுங்கள். இதுவரை தீர்வை நோக்கிய உங்கள் செயல்பாடு என்ன நிலையில் இருக்கிறது? நிறுவன தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அப்படி என்னதான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம்? நாங்கள் சொல்கின்றோம் மணிகண்டன் என்னவென்று, முதலீட்டாளர்களுக்காக சங்கத்தை ஆரம்பித்து நிறுவன தலைவர்களோடு கள்ள உறவாடி நிறுவனத்திடமும் முதலீட்டாளர்களிடமும் பணம் பிடுங்கியதோடு நிறுவன தலைவர்களிடம் உங்களுக்கு நாங்களே இடம் எடுத்து தருகின்றோம், நன்றாக மக்களை ஏமாற்றுங்கள் என்று கூறி தேனி அருகே மரிக்குண்டு என்ற இடத்தில் நிறுவனம்
நிலங்களை விற்பதற்கு இடம் எடுத்து கொடுத்ததே நீங்கள்தானே மணிகண்டன். இன்று வரை அவர்களின் கைக்கூலியாக இருந்து கொண்டு பாலாவையும் கமலையும் எதிர்க்கின்ற டைரக்டர் மற்றும் ஏஜெண்டுகளின் சொத்துக்களின் பட்டியலை நிறுவன தலைவர்கள் உங்களிடம் தருவதும் அதை நீங்களே கண்டுபிடித்து தருவது போல நீதிமன்றத்தில் நாடகமாடுவதும் அருமையான வேடிக்கை. இந்த சுடும் உண்மையை சந்திக்கும் தைரியம் இல்லாத முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவரோடு பயணிக்கலாம். நீங்கள் எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த வழக்கின் தன்மையையும் நீங்கள் நம்பியிருக்கும் தலைமையின் உண்மை முகத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஆதாரங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்துள்ள தூத்துக்குடி மாவட்ட முதலீட்டாளர்கள். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நியோமேக்ஸ் செட்டில்மெண்ட் சாஃப்ட்வேருக்கான லிங்க் முதலீட்டாளர்களின் பயன்பாட்டிற்கு வீடியோவின் கீழே தரப்பட்டுள்ளது. மௌனம் கலைக்கிறார். விரைவில் முதலீட்டாளர்கள் நலனுக்காக தூத்துக்குடி சுரேஷ் அவர்களின் நேர்காணல். முதலீட்டாளர்கள் தங்கள் கேள்விகளை கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தருவார். 9444300499. நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.